எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ்.கே. கேசவா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பசலிக்குட்டை. தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன் நாடு கேட்கும் தலைவன் நாளை விளங்க போகிறார். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முத்தான முதற்கண் வணக்கத்தோடு தலைப்பிற்குள்ளார். தாருங்கள் தங்கள் செவிகளை. இப்பொழுதுதான் உங்கள் முன்னெடுத்து வந்துள்ள தலைப்பு பசுமயம் பாரம்பரியமும். பசுமை நம் பூமிக்கு உயிர், பாரம்பரியம் நம் வாழ்க்கையில். பசுமை என்பது மரங்களும் செடிகளும் மட்டுமல்ல, அது தூய்மையான காற்று, சுத்தமான நீர், வளமான மண் மற்றும் எண்ணற்ற உயிரில் வாழ்வதிடம். இது இரண்டும் உரிமையுடன் காப்பாற்ற வேண்டிய நமது தமிழரின் அடையாளங்கள். இயற்கையை நாவு கண்ட இனம் மரங்களை வெட்டுவதை பாவம் என கருதும் தமிழரின் மரபு. ஆளும் வேலும் பள்ளி புரிதி என்பது பாரம்பரிய பழமொழி. பொங்கல் வைத்து இயற்கைக்கு நன்றி சொல்லணும் பாரம்பரியம். பாரம்பரியம் என்பது பழங்கதை அல்ல, அது பண்பாட்டின் ஆணிவேர். தமிழரின் வாழ்வியல் இயற்கையின் நெருக்கமாக இருந்தது. பசுமை பறந்திருந்த காலங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் மண்பானைகளும் தாத்தா மாமா பாட்டி என முப்பெரும் குடும்பம் ஒரே வீட்டில் ஒரே பூந்தொட்டை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து வந்தனர். தூணில் தொங்கிய திராட்சை தமிழரில் வாசம் வீசும் மர கொழும்புகளும் ஒரு வாரத்தை தவிர வேற எதுவும் இல்லை. பசுமை என்பது இயற்கையின் வரம், பாரம்பரியம் நம் அடையாளம். இது இரண்டும் சேர்ந்து ஆலமரமாக வேறுண்டும். தேன் என்றால் இனிக்கும், பூ என்றால் மணக்கும், சூரியன் உதைக்கும் திசையெல்லாம் தமிழ் மணக்கும். தமிழ் மட்டுமே சிலுக்கும், என் உயிர் உள்ள வரைக்கும் தமிழ் மட்டுமே என் மூச்சை இருக்கும். வயத்தில் கிடைக்க முறைக்கு நன்றி. வணக்கம்.